சொல்லுங்க. அப்படிங்களா? சரிங்க. என்னாச்சு? வழக்கமாக நடக்கிறதே. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலையா, பொண்ணு பார்க்க வரலையா? இதுக்கு தான் உங்கள் வகையறாவிலே மாப்பிள்ளை பார்க்க வேணான்னு சொன்னேன். போன வாரம் உங்கள் வகையறாவில் வந்தாங்களே, அது மட்டும் என்னாச்சா? எங்கள் ஆளுகளாவது வந்துட்டு பாதி வழியில் திரும்பி போனாங்க. உங்கள் ஆளுக்கு வரவே இல்லையே. என்னது? ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு போய் நாச்சியாரை கூட்டியாரேன், வந்து சேருங்க. கோவண துணிக்கு கோணிச்சாக்கு தூக்கணும் தானடி கொப்பேன். ஒன்னிய கட்டுனதே பெருசு. இந்த லட்சணத்தில் என் பேத்தியால வேற கட்டி கொடுக்கணுமா? நீ வேண்டாம் பாருடி, என் பேத்தியா இருக்க அளவுக்கு சீமையிலேருந்து வருவாண்டி மாப்பிள்ளை. ஏய் தானோ, வர்ற மாப்பிள்ளலாம் ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன்னு இப்பதானே புரியுது. என்ன? ஒரு ரத்ன மாமா மையம் வர போறான், அதானே? அவனை சின்ன வயசுல பார்த்தது. அவன் இப்ப எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அரக்காணி நிலம் வச்சிருக்கவெல்லாம் ஆளா திரியிறான். ஊரையே கட்டி ஆண்டவன் மவனி எங்கேயோ கடந்துட்டு வர. இங்க வர வேணாம், இவனுக்கு இந்த ஊரே வேணான்னு நினைச்சேன் மாமா. எங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அண்ணி, ஊர் பாசம் விட்டா போயிடும். நீங்க வேணான்னு நினைச்சாலும் அது உங்களை விட்டு போகாது. அக்கா, அதான் திரும்பவும் உங்களுக்கு வர வச்சிருக்கு. இந்தாங்க வண்டி சாவி. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிங்க. இவ்வளவு கூட்டம் நமக்கா வந்திருக்கு? கூட்டம் நமக்காக வரல மாப்பிள்ள, கூட்டமா இருக்கிறதுக்கு நம்ம தான் வந்திருக்கோம். கோயில கடா விட்டு கறிச்சு வரணும், நம்ம வயதான முதல்ல நிற்பாங்க. என்னையா இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன திடீர்னு ஊர் பாசம்? ஊர் பாசம் ஒன்றும் இல்லை, சும்மா பொண்ணு பார்க்கறதுக்காங்க. அதானே பார்த்தேன். நீ என்னப்பா ஊரை விட்டு போனாலும் ரத்தின இடத்துல இருந்து அந்த அம்மா ஊருக்கும் கோயிலுக்கும் பண்ணிட்டு தானப்பா இருக்கு. இப்படி பேசுறீங்க மாப்பிள்ள? டேய் தண்டம், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏண்டா மலேசியால இருந்து வரவன் கை காலெல்லாம் படம் வரைஞ்சிட்டு வருவேன்னு பார்த்தா நீ நம்ம ஊர்க்காரே மாதிரி வேட்டியும் சட்டியுமா வந்திருக்க. யாரா சொன்னா மலேசியால எல்லாம் படம் வரைஞ்சிட்டு தெரிவாங்கன்னு? கபாலி படத்துல பூரா உடம்புல படம் வரைஞ்சிருப்பாங்களே. டேய் அது படத்துலடா. ஏண்டா மலேசியா போனவன் ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் போடலாம்லடா. அதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லடா. யூஸ் பண்றது இல்லையா? டேய் டொனால்ட் ட்ரம்ப் என்ன ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்லடா. என்ன மாப்ள, இதான் நம்ம நண்பர்கள் படை. எப்படா இருக்கு? நல்லா இருக்கு. இவன் யாருன்னு எஸ்ஐ ட்ரெயினிங் முடிச்சிருக்கா. இவன் மூர்த்தி, இவன் வந்து மெண்டல் மணி, இவன் ஹுசைன். இவங்க மூணு பேர் இவன் எப்படி எஸ்ஐ ஆக போறான்னு நின்னு வாயா பார்க்கறோம். ப்ரோ ஏன் கண்ணாடி கொடுங்க ப்ரோ. யாரா அவன்? மாப்ள, இந்த மெண்டல் மணி உன்னை போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண சொன்னா மாட்டு தாவல போய் இந்த பழைய வியாபாரியை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காண்டாவே. அடா பாவீங்களா, இவனுக்கு பதிலா தான் என்ன தூக்கி வந்தீங்களாடா? ஏண்டா ஆள் மாத்தி தூக்கி வரலாம், அளவு மாத்திடா தூக்கி வரலாம். ஏய் பொங்க சட்டில விழுந்துறாத, தள்ளி நில்லு. இன்னுமாடா அந்த மாலையை கழட்ட நீயே. மாலையை ப்ரோ நல்லா இருக்கு. மாப்ள வெல்கம் டு அவர் வில்லேஜ். அடா மலேசியால இல்லாத பொண்ணுங்களாடா இந்த ஊர்ல கிடைக்க போகுது. நானா வெளிநாட்டு பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னடா இந்த ஊரில் பொண்ணை பார்த்துக்கிருக்க. உனக்கு தெரியாதி மாப்பிள்ளை இந்த ஊர் பொம்பளை பிள்ளைகளை பற்றி. எவளாச்சும் வந்தாளுங்கன்னா உனக்கு ஒரு சாம்பிள் காமிக்கலான்னு பார்க்குறேன். இந்தா வந்துட்டாளுங்கள்ல நம்ம ஊர் ஏஞ்சல்டா ஜூலி, சில்பா செட்டி, சமீரா ரெட்டி. பாரு இன்னைக்கு தான் பல்லே வளர்க்குறாளுங்க. டேய் குண்டா, என்னடா சொன்ன அவன்கிட்ட? யாரை சொல்கிறா? அது ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை மலேசியாவிலேருந்து நம்ம ஊர்க்கார பிள்ளைகளை பூரா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதுதான் உங்கள் முகரையெல்லாம் எப்படின்னு சாம்பிள் காமிச்சிக்கிருந்தேன். டேய் நீங்க சாம்பிள் பார்க்கறாங்களா? என்ன கடையில் விற்கிற அரிசியாடா? நான் சொல்லலை, நம்ம ஊர்க்காரிகளுக்கு வாய் புடனி வரைக்கும் இருக்க முடியும். என்ன கேட்கல? ஒன்றும் இல்லத்தா, நம்ம ஊர்க்கார பிள்ளைகளுக்கு முடி ரொம்ப நீளம்னு சொல்லிக்கிறேன். உங்க மாப்பிள்ளை இருக்கிற நீளத்துக்கு இந்த ஊர்ல பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நானும் அதைத்தான் சொல்லிக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறானே. சும்மாறா. சரி மாப்பிள்ளைக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க கொஞ்சம் அடக்கமான பொண்ணா பார்க்கறோம். முக்கியமா மீன் குழம்பு வைக்க தெரிஞ்சிருக்கணும். திங்கிறதுல ஏறா. இந்த ஊர்ல கிழவிங்களுக்கு தான் நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும், ஓகேவா? இல்லனா நல்ல சமையல்காரியை தான் பார்க்கணும். இவளுக்கு நமக்கு செட் ஆக மாட்டாளுங்க. இவங்க கூட சேர்ந்தீங்க ஊர்ல ஒரு பையன் பொண்ணு தர மாட்டான். ரொம்ப நன்றிதா, போயிட்டு வா. மாப்ள யாரா அவ? பட்டையார் மாமா பொண்ணுடா அது. என்ன பூரா மதுரையை சுத்தி பார்க்க வந்த மங்கோலியன்ஸ் மாதிரி இருக்காங்க. என்ன மாப்ள எப்படி சூப்பரா? ஏங்க இது யார் உங்க பையனா? ஏமா என் பொண்ணுமா. அப்போ வா மாப்ள போலாம். இது சின்ன பொண்ணுமா, மாப்பிள்ள மலேசியால இருந்து வராருல, அதான் கொஞ்சம் மாடர்னா ரெடி ஆயிட்டோம். மாடர்னா? மாப்பிள்ள நாங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டோம் மாப்பிள்ள, நாங்க பறக்கிறது ரெடி. பறக்கிறதா? என்னது மாப்பிள்ள, உங்களுக்கு பறக்க தெரியாதா மாப்பிள்ள?
மாப்பிள்ளைக்கு பறக்க தெரியாதா? ஐயோ மாப்பிள்ளைக்கு பறக்க தெரியாதா? என்ன மாப்பிள்ளை நீங்க? ஏங்க முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா ஆமா கல்யாணமான இந்த 20 வருஷத்துல என் குமுத வள்ளி கூட இந்த மாதிரி வெக்கப்பட்டதில்லை. ஏங்க கல்யாணம் ஆகி 20 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்றீங்க, பொண்ணுக்கு 22 ஆச்சுன்னு தராரு சொல்றாரு. அப்படியே சொன்னாரு. அட முட்டைப்பழ, ரிலீஸுக்கு முன்னாடி நெட்ல படத்தை விட்டியா நீ? உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்புறம் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் இல்லைங்க, இப்பதான் 6வது படிக்கிறேன். தம்பி காமெடியா பேசுறாப்புல. இதெல்லாம் ஒரு காமெடியா? டேய் துரை, எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. ஏண்டி அம்மா பொண்ணு வாக்க போனாங்களாம்ல, என்னாச்சா? அவனை பிடிக்கலையா? அதானே குடும்பம் நடத்த பொண்ணு வாக்காம குழம்பு வைக்க பொண்ணு வாத்தா அப்படி தாண்டி இருக்கு. நாமளும் சொந்தம் தானே, நம்ம பொண்ணை கேட்டா இல்லைன்டா சொல்லிடுவோம். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் பொண்ணு வாத்துக்கு திடுறாங்க. என்ன நினைக்கிறாங்களோ? உன்னை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பிள்ளை இப்ப வேண்டான்னு சொன்னா நீ தான் ஏதோ சொல்லியிருக்க. கல்யாணம் பண்ணா நம்ம ஊர் பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப வேண்டான்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எனக்கு என்னமோ இங்க நீ பொண்ணு பார்க்க வந்தது மாதிரி தெரியல. எங்க போனாங்க? பொண்ணை உத்து பாரு, புரோட்டாவை தின்னு பாருன்னு சும்மா சொன்னாங்க. உனக்கு எப்போ கல்யாணம் ஆகுது? நம்ம மலேசியா. ஏய் நீ ஏன் இப்போ டென்ஷனா இருக்க? பின்ன என்னடா இவனுக்கு என்னடா குறைச்சல? நல்லா 8 அடியில் ஏணி மாதிரி தானே இருக்கான். நின்ன மணிக்க விட்டத்தில் இருக்க ஒட்டடையை தொடச்சிருவான்டா. இல்லை நான் தெரியாம கேட்குறேன், அந்த மூஞ்சிக்கு இவனை பிடிக்கலன்னா இவனுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுது? நான் எப்படி மலேசியா போறது? மாப்பிள்ள ஒரு ஃப்ளோவா போகும்போது தயவு செய்து எடுக்காத. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் மாப்பிள்ள ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும்ன்றாங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு ஏரோப்ளேன்லயாவது ஏறி இறங்க வேணாமாடா? நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு கல்யாணம் பண்றோம், நம்ம மலேசியா போறோம். ஆமா. ஏய் சும்மா இருக்கிறவன ஏன்டா ட்ரிகர் பண்ற? நீங்க செட்டப் பண்ணுங்க. டே சும்மா இருடா, நான் தான் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். என்னது? நீ தான் வேணாம் சொன்னியா? போச்சுடா, இனி உனக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி தான் கல்யாணம் ஆன மாதிரி தான். மாப்பிள்ள இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா, நீ மலேசியா கிடைக்கிற போறா. நானே எவ்வளவு செலவானாலும் போறேன்டா, எவ்வளவு செலவானாலும் போறேன்டா. 30,000 மேல ஆகும்டா. மாப்பிள்ள தயவு செய்து புரிஞ்சுக்கடா, என்கிட்ட 300 ரூபா கூட கிடையாதுடா. டேய் மூட்டை விட்டு போடா, சும்மா உங்கள்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லடா. மாப்பிள்ள ஏன்டா பிடிக்கலன்னு சொல்ல சொன்ன? கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்னதுனால தான் அம்மா ஊருக்கு வரதுக்கே ஒத்துக்கிட்டாங்க. அவனை பார்க்க போகிற விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஜெயில் வார்டன் நமக்கு ஒரு வேலை சொன்னேன், அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் மாப்பிள்ள. நாளைக்கு போய் அவனை பார்த்துடலாம் விடு. எங்கே பாருடி மலேசியா மாப்பிளைய. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களை தான். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க. மாப்பிளைய பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சாமே? அது ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு இவன் கேட்டிருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணு உனக்கு மட்டன் குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கு. நம்ம ஆளு எனக்கு சாப்பிட முடியுதான் தெரியும் சொல்லியிருக்கேன். பிரச்சனை ஆகி போச்சு. இல்லைன்னா நம்ம ஆளு இருக்கிற கலருக்கு அழகுக்கு எந்த பொண்ணாவது இவனை பிடிக்கலன்னு சொல்லிருமா? மாப்பிள்ள மலேசியால இருந்து வந்தா மதுரைக்கார பிள்ளைங்களா வாங்கிடுவாளுங்களோ? அப்புறம் வேற என்னத்தை பார்த்தா மயங்குவீங்க? என்ன பண்ணாலும் மயங்க மாட்டோம். அமீர்கான் சாருக்கான கூட்டு வந்தா மயங்குவீங்களா? சரி கூட என்ன மீனா எதுக்கு? குழம்பு வைக்கத்தான். மாப்பிள்ள டேய், இந்த பிள்ளை உனக்கு ஓகேவாடா? இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணுறான்னு தோணுதுடா. அவன் உன்னை பார்க்குறதும் சிரிக்கிறதும் அதுவும் இந்த மீன் குழம்புலாம் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகி. என்னடா இதுக்கு முறைக்கிற? உனக்கெல்லாம் ஜென்மத்துக்கு லவ் ஒர்க் ஆகாதடா. கடைசி வரைக்கும் இந்த இவன் கூட திருடுறாங்க. அங்கிட்டு போடா நீ. அடியே நடுராத்திரியில் ஏண்டி இப்படி இமிசையை கூட்டுற? கவிச்சி வாடையே ஆகாதும்ப. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போறோம்ன்ற. அந்த சீமதுரைக்கு மீன் குழம்பு வைக்க தெரிஞ்ச பொண்ணு தான் வேணுமா? அடியே அறையில் கிடந்த விளக்கமாறு அம்பலத்துக்கு வந்தது இதுக்கு தானா? உனக்கு தே வைக்க தெரியல. நான் வச்சு தரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சீமத்துறையை கரெக்ட் பண்ணு. அவன் அடக்கமான பொண்ணு தான் வேணும்னு சொன்னான். உன்ன மாதிரி அடக்கமாக போற பொண்ணு வேணும்னு சொல்லல. இதை எப்படி வைக்கணும்னு மட்டும் சொல்லு. அடியே கோழி குருடா கேள்வி, இன்னொரு வாட்டி பழமொழி சொன்ன உன்னையே கொண்டு போட்டுருவேன். ஒழுங்கா சொல்லு. அடியே மொளாப்பொடி போட்டையா? போட்டாச்சு போட்டாச்சு. புளிக்கரைச்சி ஊத்துனையா? ஊத்தியாச்சு. அடுத்து சாணியை தெளிச்சு கோலத்தை போடு. ஓ மீன் குழம்பு திண்டவேன் செத்தாண்டியே. தூங்கிட்டியா? ஊறுகாய்
வெட்டம் என்னைய கொல்லத்தையும் குழம்பு வச்சிருக்கா. ஹலோ, எங்கே இருண்ணே? டீ கடையிலையா? அந்த வந்து வர்றேன். யோ, இது என்னையா அது? டீயா? என்ன அந்த டீ தூளை கடை ஆரம்பிக்கும் போது வாங்கியிருப்பியா நீ? முகரைய பாரு, உன்னையெல்லாம் பார்க்க டீ போடுற மாதிரி இருக்கு. வாரம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஏன் தலையெழுத்தியா? இன்னும் ஒரே மாதம் தான். அதுக்கப்புறம் நான் டீ குடிக்கிறதே ட்வின் டவரில் தான். உனக்கு செல்ஃபோன் டவர்னாவே என்னன்னு தெரியாது. உங்ககிட்ட போய் சொல்லிக்கிறேன் பாரு. முதல்ல முடிய வெட்டியா? எப்படி தான் இந்த முகர கட்டைகளோட 4 இடத்துக்கு போயிட்டு வரேன். பா டீயா போடு. வாங்கண்ணே. ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். அந்த ஆள் பரோவில் கூட வெளியே வந்தது இல்லையா? நான் இங்கே வந்து 6 வருஷத்தில் அவனை பார்க்க யாருமே வந்ததில்லை. இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. ஆனால் அந்த ஆள் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியலப்பா. ஏன் அவசரப்படுறீங்க? அந்த ஆள் தான் என்ன கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆயிடுவானே. சரிண்ணே. அவனே யாரோ ஒரு பெரிய ஆளை போட்டுட்டு தான் உள்ளே வந்திருக்கான். ஆமாம், அவனையா நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறீங்க? அவன் கொன்னதே எங்கள் அப்பனை தான். ஏன்டா அறிவு கட்டவீங்கடா? டீ குடிக்கிறதுக்கடா மதுரை வரைக்கும் கூட்டு வந்தீங்க? நம்ம ஊரில் நல்லா தானே டீ போடுவாங்க. சப்பப்பா, மதுரை வெயில் மண்டையை புழக்குது மாப்பிள்ள. சட்டு போட்டு டிக்கெட்டை போட்டு மலேசியா ஓடிணும்டா. மலேசியா கூலிங்காக தானே இருக்கும். ஏய், துணங்காம சும்மா வாடா. நீ முதல்ல ஏசியை போட்டு ஓட்டுறான். மாப்பிள்ள என்னடா அது? என்னக்கே அப்படி ஏறிறானே? அப்ப தண்ணி இருக்குடா. மாப்பிள்ள ஏய் போடு. டேய் வைப்பர் போடாத. மாப்பிள்ள என்னடா நடக்குதுங்க? டேய் இறங்கி பார்க்க வாடா. வண்டி விட்டு இறங்காத. டேய் வண்டி ஏறா. ஏய், எவ்வளோ நேரம் மாட்டுவ? சீக்கிரம் மாட்டா. அவ்வளோதானே, முடிஞ்சுனே. மாப்பிள்ள, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக அம்மாவுக்கு. யாரா இருக்கும்? அடக்கடை பெருமாளா இருக்குமா? அவனுக்கு 17 ரூபா தானே தரணும். இவ்வளோ தூரம் இறங்க மாட்டாங்களே. ஒருவேளை அந்த கிளவியா இருக்குமோ? அது இவ்வளோ சின்ன மேட்டர்லாம் டீல் பண்ணாதே. டீ கடைக்காரன் மாப்பிள்ள, அந்த டீ கடைக்காரன் தான்டா. ஒரு டீயை குடிக்கிற மாதிரி போடுங்கன்னு அன்பாதான் மாப்பிள்ள எடுத்து சொன்னேன். அது கொண்டாந்து வீட்டு எங்கே விட்டீங்க பாத்தியா? டேய் சரி மாப்பிள்ள, பேசிங்க, வந்துடுறேன். மாப்பிள்ள, உள்ள இருக்கிறவன் உங்க அப்பாவை கொல்லலைன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு மாப்பிள்ள. நான் ஊருக்கு வந்தது பிடிக்காம கொல்ல வந்தானுங்களா, இல்லை அவனை பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும்னு கொல்ல வந்தானுங்களா? அப்போ என் எதிரி உள்ள இல்லை, வெளியே தான் இருக்கான். வருஷமா இங்கேயே கட்டி கிடந்துச்சு. எவனும் புல்ல எடுத்து போட வரல. இன்னைக்கு மாலை வாங்கி போடுறாங்க. அருமையான கோயில் கடப்பா. எப்படி செத்து போச்சு பாத்தியா? ஜல்லிக்கட்டு இருந்த வரைக்கும் ஓடியாடு தெரிஞ்ச பயிலவெல்லாம் இன்னைக்கு இல்லைனதும் காலையை வைத்து போட்டு குடிச்சிட்டு தெரியுறானவ. ஆமா, முக்குக்கு 4 கடை திறந்து வச்சா எவன் தான் குடிக்காம இருப்பான்? மாப்பிள்ள, ஊருக்குள்ள இவங்க 2 பேர் தாண்டா கட்டாய கொடுக்குறது. எங்கள் ஊர்லலாம் யாருன்னா செத்தா ஆயலாமா வேணாம்னு யோசிச்சு வருவாங்க. ஆயா செத்தா கூட அத்தை வீட்டு தெரியாது ப்ரோ, எடுத்து போய் பொச்சிடுவாங்க.
இங்கே என்னன்னா ஒரு காலை செத்ததுக்கு ஊரே சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? ஏய், அது கோயில் காலை, எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி. நம்மளை ஊட சின்ன சின்ன ஊர்லாம் வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. இந்த சுத்துப்பத்திலே நம்ம ஜல்லி தான் பெரிய ஜல்லி. அதுக்கு வந்து நிலைமையை பார்த்தியா? ரத்தனம் இருந்த வரைக்கும் அடங்கி கிடந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்னத்தோட ஜல்லிக்கட்டும் போச்சு, இப்ப அவர் வாங்கி விட்ட காளையும் போச்சு. 20 வருஷமா ஜல்லிக்கட்டு நடத்தாம கட்டுத்திரலே கிடந்துச்சியா? ரத்னமாவனாயா நீ? குதிரையில வந்தாத்தேன் ஐயனாரே அழகு. உங்க ஐயா நடந்து வந்தாலே அழகுதாயா. கோயில்ல வைக்க வேண்டிய சாமியை வெட்டி வீதியில வீசிவிட்டாங்க ஐயா. எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு விதைய வைக்கிறேன்னு ஊருக்குள்ள வருவீங்க, நாளைக்கு அதை விளைய வைக்கிறதுக்கு உரம் தரம்பீங்க. உழவு நிலத்தில் உரத்தை போட்டு சுடுகாடாக்க பார்க்குறீங்களா? நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சார், இந்த விதைகளை போட்டு அறுவடை காலம் 3 மாசத்துல முடிஞ்சிடும். அதனால உங்களுக்கு தானே சார் பெரிய லாபம். கவர்மெண்டே கலப்பன விதையும் உரத்தையும் அதனால தானே மானியமாக கொடுக்குறாங்க. சார், அது தெரியாம தான் நீங்கள் எதுக்குறீங்க சார்? விவரம் தெரியாமல் நாங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லல. நீங்கள் சொல்கிறீங்களே கலப்பன விதை, அது தாய்ப்பாலோட நாய்ப்பாலை கலக்கிற மாதிரி. 6 மாசத்துல விளைய வேண்டிய பயிர் 3 மாசத்துல விளைஞ்சா அதை சாப்பிட்டு 90 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவன் 60 வயசுல செத்துதாயா போவான். சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் போடுறாங்க, நீங்கள் விவசாயம் தடுக்கிறீங்க. உங்க விவசாயம் குறப்பிரசவத்தில் பிறக்கிற புள்ள மாதிரி. விதைச்சவனுக்கும் கஷ்டம், விளைஞ்ச நிலத்துக்கும் கஷ்டம். பொன்னி நாத்து விளைஞ்சு நின்னா உள்ள நிக்கிற பொலிகால கூட மறைஞ்சு போயிருமியா. ஆனா நீங்க கொடுக்குற விதை நெல்ல போட்டா கெண்டைக்கால அளவு கூட எந்திரிக்க மாட்டேங்குது. இயற்கையை அழிச்சு வளர்ச்சின்ற பேர்ல நம்ம அழிவை நாமளே தேடிட்டு இருக்கோம். மாப்ள சொல்லுங்க மாப்ள. 5 நிமிஷம் தான், எவனும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கிளம்பி போக சொல்லுங்க. போ கிளம்புங்க சார், இல்லைன்னா எங்கள் ஊர் பொம்பளைங்க சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றிடுவாளுங்க. வந்துட்டு பேண்ட் சட்டையை மாட்டி கிளம்புங்க சார். டேய், கட்டா ஊத்துங்கடா. எவன்டா அவன் இங்கே வந்து உழைக்கிறவன்? அது பாடியில் நின்று சுத்திர காலி அடக்கணும் யாரான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த மேட்டுப்பட்டியான்னு தெரிஞ்சு அதான் கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன். வந்தவன் யாருன்னு தெரியாம அவனை அப்புறம் வாடியில் இறங்கினாங்க. இதுக்கு தான் வரமுறை தெரியாத ஊருக்கு காலையை கொண்டு போகக்கூடாதுன்றது. எல்லாம் அந்த அரசாலு அவன் கொடுக்குற தைரியம் தானே. வேற தூரோட புடுங்கினா கிளை எப்படி ஆடு? பெருசா 2 சம்பவம் பண்ணா அடங்கி போயிருவாங்க. மாட்டை பிடிக்க கூடாதுன்னா வாடிக்கைண்டா கொண்டு வரீங்கன்னு ஒன்னேலா. ஊரு வேறையா இருந்தாலும் மாடு ஏமாடுறா. என் மாட்டு மேல பூசண சந்தனா ஒருத்த மாறு மேல போறதுக்கு தனி தகுதி வேணும்டா. குருமூர்த்தி அவன் மாட்டை இவன் ஏன்டா பிடிச்சான்? மாட்டை பிடிச்சோன்னு ஒத்தையில விட்டு நீங்க எங்கடா போனீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போனோமா வேடிக்கை பார்த்தமான்னு இல்லாம அவன் மாட்டு மேல கையை வச்சா அதான் கதி. வாய முடியா அடங்க மாட்டான். கோயில்ல இருந்து சுடுகாடு எதில் விட மாட்டானுங்க. மனுஷனோட புடவை விட மாட்டானுங்க. மாட்டை பிடிச்ச என்னையா குத்தம்? பேச வேண்டானுங்க.
இரு இரு. ஏய் துரை, இந்திரா. ஒத்த பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு மாட்டப்படின்னு சொல்றீங்க. எங்கேயாவது விழுந்து கை கால் முடமானா என்ன பண்றது? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏய் கிளம்பு, வந்து என்னமோ பண்ணுங்க. துரை, எதிரில் வர்றது யமனா இருந்தாலும் எதிர்த்து நின்று என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்கணும். சரிப்பா. போடா புறா. மாப்பிள, ஆ காளையை பிடிச்சதுக்கு கையெடுத்து விட்டாங்களாமியா. கலெக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாராம். ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. ஏ ஆத்தா தனங்குட்டி, காலையில் எந்திரிச்சோடனே அத்தை வீட்டுக்கு ஓடியாந்துருவியே. இந்த வீடு தானே? ஏ இருடா, இரு. உட்கார் உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? வெட்டு ஆழமா பட்டிருக்குங்க. ஆறவே 1 மாசம் ஆகுன்னு இருக்காங்க. இவனை நம்பி நாங்களே இருக்கோம். அம்மா கவலைப்படாதீங்க. ஏய் உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன்டா. வாடியில் மாடு குத்தி குரல் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லண்ணே, கட்டி வச்சு கையை வெட்டி விட்டாங்கண்ணே. அதானே என்னால் தாங்க முடியல. அவர் என்ன மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்காரு? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சு பண்ணிட்டு இருக்காரா? நான் பல தடவை சொல்லிட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள கொடுங்க. இந்தா செலவுக்கு வச்சு. சரிண்ணே, பயப்படாத, நான் இருக்கேன். நீ பேசாம அமைதியா இருக்க. இதே கைதான் நாளைக்கு நமக்கும். கருப்பு வண்டிடுறா. அவங்க ஆளே வெட்டுவானா, இவர் வந்து காசு கொடுப்பாரு. இவன் வேற